ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பதி திருக்குடைகள் 2வது நாள் நிகழ்ச்சி அயனாவரத்தில் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் எதிராளி. சென்னை திருமலை திருப்பதி ஏழுமலை கோவில் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்ம உற்சவத்தின் போது திருமலை கருட சேவை தமிழக பக்தர் சார்பாக வெண்பட்டு திருக்குடை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை கேசவ பெருமாள் கோவில் இருந்து நேற்று காலை பூஜையுடன் புறப்பட்டது. பெருமாள் கோவில் வேண்டிக் கொள்வது பிரார்த்தனைகள். திருப்பதி திருக்குடை பக்தர்கள் வழங்கும் அது ஏழுமலையால் சென்றடையும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. அதனால் திருப்பதி திருக்குடை ஊர்வல காலத்தில் சென்னையில் இருக்கும் பக்தர்கள் விரதம் இருந்து திருக்குடை தரிசிக்கிறார்கள். ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்யப்பட்டது. ஊர்வலம் செல்லும் போது மங்கள பெருகுவதை வறுமை நீங்கும், நோய் நொடி விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. நேற்று முதல் 4 நிகழ்ச்சியில் சென்னை கேசவ பெருமாள் கோயிலில் இருந்து புறப்பட்ட திருப்பதி கொடை யானைக்கிழமை வழியாக ஊட்டேரி ஐநவரம் பகுதி வந்தடைந்தது. ஐநவரத்தில் காசி விஸ்வநாத ஆலயத்தில் இரவு தங்கியிருந்தன. இன்று காலை 2வது நாளாக காசி விஸ்வநாத திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 6 மணி அளவில் குன்னூர் நெடுஞ்சாலை ஐநவரம் பெரம்பூர் அகரம் சந்திப்பு திருவிக்க நகர் வழியாக வில்லிவாக்கம் சுவாமி தர்ம பெருமாள் கோவில் இரவு நிறைவடைகிறது. இன்று காலை முதல் பக்தர்கள் ஐநவரம் பெரம்பூர் பகுதியில் நீண்ட வரிசையில் நின்று திருப்பதி கொடையை வணங்கி அன்னதான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.